இதுல எடுத்தோம்னா நம்ம பாப்பாங்களும் இல்ல அது ரவுண்ட்ல சுத்தி வரும். இந்த சுத்து வட்டார மக்கள் எல்லாம் ஆமா பொருள் வாங்கணும்னா எங்க போகணும்? அம்பாசமுத்திரம் போனோம். அம்பாசமுத்திர சந்தைக்கு தான் போகணும். ஆமா அதனாலே சரி நாம வியாபாரம் செய்வதற்கு இதுதான் சிறந்த நல்ல இடம் என்று அம்பாசமுத்திரத்திலே ஆமா மேற்கு முகமாக விக்ரமசிங்கபுரத்திலே வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் தெருவுக்கு வருகின்றார்கள். கிருஷ்ணன் கோயில் தெருக்கு வராங்க. ஏன்னா சும்மா எல்லாரும் இருக்க இடத்துல போய் இருக்க முடியாதுல்ல. சும்மா நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு எல்லாரும் ஒன்னோல இருக்க முடியாது. அவர்கள் அந்தன வேதியர்கள். ஆமா வேதியர்கள் இருக்கக்கூடிய வீதியில தான் இருக்க முடியும். ஆமா ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் தெருவிலே வந்து வாடகைக்கு வீடு அமைத்தனார்கள். ஆமா சாப்பாடு பொங்கலுக்கு அரிசி தவசி காய்கறி பாத்திரம் எல்லாம் வாங்கி அத்தனை வாடகைக்கு எடுத்தார்கள். எடுத்தாச்சு. வீடையும் பார்த்து ஆமா பட்டை மாறி 7 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். வந்து களைப்பு இளைப்பாரி ஆமா பொங்கி புரைத்து சாப்பிட்டு சரி பட்டை மாறி 7 பேரும் ஒன்று சேர்ந்தோம். ஆமையா ஆரிய முத்துப்பட்டனிடத்திலே என்ன ஏ அப்பா ஏ தம்பி முத்துப்பட்டா ஏ பட்டா நம்ம 7 பேரும் ஆமா இப்படி சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா வியாபாரம் வியாபாரம் பார்க்க முடியாது. வாங்க சந்தையில போய் வியாபாரத்தை பார்த்துட்டு வரோம். சீக்கிரம் போயிட்டு பந்தல்ல வியாபாரத்தை பார்த்து வந்துருவோம். ஆமா சரி என்று ஆமா 6 இளைய முத்துப்பட்டை அண்ணன் பட்டை 6 பேரும் ஒன்று சேர்ந்து மழை விளை பொருட்கள் எல்லாம் 7 பேர் வாங்கிட்டு வந்த மூடையை 7 பேரும் தூக்குறாங்க. ஆளுக்கு ஒரு மூடையை தூக்கிட்டு போறாங்க. ஆமா ஆமா விக்ரமசிங்கபுரத்தை கடந்து சரி அம்பாசமுத்திர சந்தைக்கு வரார்கள். சந்தையில கேட்ல யார் உட்கார்ந்தா? யாரு? ஆரிய முத்துப்பட்டை கேட்ல உட்கார்ந்தாச்சு. பட்டைய முதல்ல உட்கார வச்சு ஆமா அண்ணன் பட்டை 6 பேரும் அதற்கு அடுத்தார் வரிசையா இருக்காங்க. வரிசை ஒருத்தருக்கு அடுத்தா ஒருத்தர் வரிசையா இருக்காங்க. ஆமா ஆமா வாங்கிட்டு வந்த பொருட்களை சரி அவங்க முன்னால சாக்க விரித்து குமிச்சு வச்சாங்க. மொத்தமா தட்டி வச்சிருக்கு. சுத்தி உள்ள ஊர் மக்கள் எல்லாம் சந்தைக்கு பொருளை வாங்க வருகின்றா. ஆமா சந்தைக்கு வந்த பெண்கள் எல்லாம் என்ன பொருள் வாங்கணும்னு பார்க்க மாட்டேக்கா. சந்தை கேட்ல உட்கார்ந்து இருக்காரே ஆரிய முத்துப்பட்டை அவருடைய அழகத்தான் பாக்கா. ஏ அப்பா எல்லாருமே அழக பாக்காங்க. பட்டனுடைய அழகை கண்டு ஆமா சுத்தி அங்கே பொருள் வாங்க வந்த பெண்கள் எல்லாம் என்னம்மா எவ்விதமாகவே பொருளை வாங்குகிறாளானா எப்படி இஞ்சி கேட்க வந்தவதா மஞ்சள் தங்க பாலோ மஞ்சள் தங்க பாலா ஆமையா சொல்லையா அவ மஞ்சள் பாலோ ஐயா சுக்கு கேட்க வந்தவதா மிளகதையும் கேப்பாலோ மிளகதையும் கேப்பாலோ ஆமண்ணே சொல்லண்ணே இஞ்சிய வாங்க வந்தவா பட்டை அழக கண்டு ஆமா ஈங்க எஞ்சின்னு சொல்ல மாட்டேங்க. அழக பார்த்து சொல்ல முடியல. சுக்க கேட்க வந்தவா வார்த்தையை சொல்லுதா சுக்குன்னு வாய் நிறைய கேட்க மாட்டேக்கா. என்ன இஞ்சிய கேட்டவா மஞ்சள கேக்கா. சுக்க கேட்டவா மிளக கேக்கா. ஆரிய பட்டனுடைய அழகை கண்டு ஆமா பொருள் வாங்க வந்த பெண்கள் எல்லாம் மதி மயங்கி ஆமா தன்னையே மறந்து போய் நிக்கார்கள். ஆமா அப்படி ஆரிய முத்துப்பட்டனுடைய அழகை கண்டு அவர் முன்னால குமிஞ்சிருக்க பொருள் எல்லாம் நொடி பொழுதுல அத்தனை வைக்கி ஒரு செகண்ட்ல வித்துட்டு அண்ணன் பட்டையும் 6 பேரும் முன்னால கொஞ்சம் இருக்கு. ஆமா பட்டம் போய் ஒவ்வொரு இடத்துலயா உட்கார அத்தனை பொருட்களும் வித்து முடிச்சிட்டு மலை விளை பொருட்களை எல்லாம் வித்து வியாபாரம் செய்து சில்லறை அடைத்தார்கள். சில்லறை அடைத்து அத்தனையும் எடுத்துக்கொண்டு அம்பாசமுத்திரம் சந்தை விட்டு சரி
விக்கிரமசிங்கபுரம் ஆமா அக்ராகாரத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா வீட்டுக்கு வருகிறார்கள். வரார்கள். வந்து பட்டன்மார் 7 பேரும் இருக்கின்ற பொழுது ஆமா அருமை தம்பி ஆரளைய முத்துப்பட்டனானவர் என்ன என்ன அண்ணனாகி அப்பா பட்டனிடத்திலே சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகிறாரு? ஏ அண்ணா அப்பா பட்டா பட்டா நம்ம அப்பா ஆமா சிவசுந்தர பட்டர் செய்த சிவனாருடைய பூஜைய ஆமா அவங்க காலத்துக்கு பின்னால நம்ம ஒருத்தர் கூட செய்யலாம் செய்யாம விட்டுட்டோம். ஆமா சரி அதனாலே ஆமா அப்பா செய்த அரண் பூஜையை இந்த அருமை மகன் நான் செய்ய போறேன் தகப்பனார் செய்த பூஜைய ஆமா நானும் செய்ய போறேன் என்று பட்டன்மார்கள் இடத்திலே அருமை தம்பி ஆரிய முத்துப்பட்டன் சொல்லுகின்றார். ஆமா அந்த வார்த்தையை கேட்ட அப்பா பட்டனானவர் என்ன தம்பி பட்டனிடத்திலே என்ன சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகிறார்? அம்மா தம்பி முத்துப்பட்டா முத்துப்பட்டா தமிழனோட வார்த்தை கேளோ அப்பா செய்த அன்பு செய்ய அருமை மகன் செய்வதற்கு தகுந்த இடம் எதுவும் இல்லை அதனாலே முத்துப்பட்டா சிவன் பூசை செய்வதற்கு ஊருக்கு மேற்கே நல்ல மணலதி சிவனால் லிங்கம் படைத்து சிவன் பூசை செய்வதற்கு தகுந்த இடம் இருக்கு விக்கிரமசிங்கபுரம் அக்ராகாரத்தை கடந்து ஊருக்கு மேற்க ஒற்ற தலம் பாபநாச படித்துறையிலே வந்து அப்பா செய்த அரண் பூஜையை செய்ய வேண்டும் என்றோ ஆரிய முத்துப்பட்டனானவர் உழைத்து தானம் செய்து பட்டை அடித்தார். தோளிலே பூணூல் இளங்க பட்டத்தார் வேஷ்டி கட்டி ஆரிய முத்துப்பட்டேன் பூஜை செம்பு கையில் எடுத்தார். செம்பு அப்படி கையில எடுத்துக்கிட்டாரு. ஆமா ராமாயண புஸ்தகத்தை எடுத்து அப்பா செய்த அரண் பூசைகளை செய்ய வேண்டும் என்று ஆரிய முத்துப்பட்டேன் பாபநாச படித்துறைக்கு வருகின்றார். படித்துறையில் குளித்து தீர்த்தமாடி திருநீற்று காப்பணிந்து தோளிலே பூணூல் இளங்க ஆற்று மணலிலே 1008 லிங்கத்தை பிடித்தார். ஆத்து மணல் அப்படி வரிசையா பிடிக்காரு. ஆமா சேத்து மணலதிலே சிவனாருடைய லிங்கத்தை பிடித்து வைத்து ஆரளிய முத்துப்பட்டனானவர் என்ன அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா ஆபத்தின் பாண்டகா எனாத ரட்சகா ஆமா சுவாமி ஷாம ரூபா சர்வரோகநாயகா ஈசா சிவப்பிரகாசா இறையவா என கருள் புரிவாய் என்று பட்டேன் அல்லும் பகலும் 60 நாளிகையும் சிவனுடைய நாமங்களை உச்சரிக்கார் ஆரியும் முத்துப்பட்டன் பாவனாச படைத்துறைகள் பூஜை செய்து கொண்டிருக்க இன்னும் அந்த விக்கிரமசிங்கபுரம் அக்ராகாரத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்களானா யாரெல்லாமா சமய விக்கிரமசிங்கபுரம் அக்ராகாரம் ராமனரா வாழ்ந்தார் சிவகாமி சுப்புக்கொட்டி ஐயருமா சுந்தராவ வெங்கோடி
முடியும் மகிழ்ந்து வாராரு வேணும் தெரியுமா வாழ்ந்து வாராரு வாழ்ந்து வாராரு மலரும் நல்ல மனமும் போலே மனமும் போலே அவர்கள் மகிழ்ந்தரசோ செய்து வராது மனமும் போலே சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவாட்சியரும் ஆச்சா ஆரிய நாட்டுல சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியாரும் எப்படி வாழ்ந்து வந்தார்களோ ஆமா அதே போல சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்குடியும் ஆமா விக்கிரமசிங்கபுரத்திலே சரி அந்தனருடைய வீதியிலே வீதியில 1000 வேதியர்களுக்கும் அதிபதியா வாழ்ந்து வர நான் வாழ்ந்து வாரார்கள் வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் என்ன அந்த சரி விக்கிரமசிங்கபுரம் அக்ரகாரத்திலே சொத்து சுகம் மண் மனை பொன் பொருள் போசனம் ஆமா நஞ்சை பிஞ்சை தோப்பு துறவா எல்லாம் சொத்து சுகத்துக்கெல்லாம் எந்த குறைவுமே கிடையாது ஆனா பாருங்க என்ன இருவேருக்கு என்னது இல்ல என்ன இல்ல குழந்தை செல்வம் இல்லை அப்பா பஞ்சம் ஆமா எந்த கதை எடுத்தாலும் பிள்ளை தானே வருது ஆமா எந்த கதை அப்படி சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்குடியானவளும் குழந்தை இல்லை என்று கவலை கொண்டு அழுது புலம்பி ஆளாத கண்ணீரை விடைத்து பிள்ளைக்கு பிள்ளையாக மகனுக்கு மகனாக ஒரு காராம்பசு கன்றுவை வாங்குகிறார்கள். காராம்பசு கன்றுவை வாங்கி பெத்த பிள்ளையை எப்படி வளர்ப்போமோ அதே போல சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவாட்சியரும் காராம்பசு கன்றுவை வளர்த்து வருகிறார்கள். ஆமா அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அம்பாசமுத்திரத்திலே அகஸ்தியருடைய திருவாலயத்திலே 10 நாள் திருவிழா ரொம்ப பௌஷா நடந்துகிட்டு இருக்கு. அதுல 10வது நாளே திருக்கல்யாணம், 9வது நாளே அகஸ்தியருடைய திருவாலயத்திலே அகஸ்தியருக்கு தேர் திருவிழா. ஆமா அதை அறிந்த சுந்தராவு பெண்குடியானவள் மணவாளா அம்பாசமுத்திரத்திலே அகஸ்தியருடைய திருவாலயத்திலே ஆலயத்துல 10 நாள் திருவிழா சத்தாவரணம் நடந்துகிட்டு இருக்கு. பெருசா நடந்துட்டு இருக்கு. அதுல 9ஆம் நாள் ஐயருக்கு தேரோட்டம், 10ஆம் நாள் திருக்கல்யாணம். கல்யாணம் ஆமா சரி. 10ஆம் நாள் திருக்கல்யாணம் பார்த்தா நம்மளுக்கு செத்தாலும் மோச்சு உண்டு. அதனாலே என்ன நாம 8ஆம் இரவுல சென்று அன்று இரவு சாமி தரிசனம் செய்த அங்கு தங்கி மறுநாள் காலையிலே 9ஆம் நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரண்மனைக்கு வருவோமே ஒரு நாள் தங்கிட்டு வருவோமே என்று சுந்தராவு சுப்புக்குட்டி ஐயரிடத்திலே சொல்ல ஐயர் என்ன சொல்லுகின்றார்? என்னென்ன எம்மா சுந்தராவே சுந்தராட்சி பெண்குடி நமக்கோ பிள்ளை இல்லை என்று சொல்லி காராம்பசு கன்றுவை வாங்கி பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வாயில்லா ஜீவன். அத ஒத்தையில அடைச்சு போட்டுட்டு நம்மளால எப்படி போக முடியும்? போக முடியாது. ஆமா சரி என்று சுப்புக்குட்டி ஐயர் சொல்லுகின்றார். அப்ப பார்த்தா சுந்தராவு என்ன மணவாளா நாம வளர்க்கக்கூடிய காராம்பசு கன்றுக்கு ஒருபோது எந்த தீங்கும் வந்து சேராது. நீங்க கவலையே பட வேண்டாம். வாங்க நம்ம 2 பேரும் போய் திருவிழாவை பார்த்துட்டு ஓடி வந்துருவோம். நான் என்ன அங்கேயே இருக்கணும்னு சொல்லுதேன். ராத்திரியில போகும்போது மாட்டை பிடிச்சு அழியில கட்டி தீவனத்தை அள்ளி வச்சு தண்ணி வச்சுட்டு போவோமே. நம்மதான் விடிஞ்ச பிறகு 12 ஒரு மணிக்கு கிளம்பணும்னா 2 மணிக்கு வந்துருவோமே அப்படின்னு சொல்லுதா. சரி ஆட்சி பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. சுப்புக்குட்டி ஐயர் அவர் ஆட்டம் என்று சம்மதித்து 8ஆம் நாள் இரவிலே போய் தங்க வேணும் என்று சொன்னா என்ன சாப்பாடு வேணும். வேணும்ல. ஆமா சரி. ஊசாத பொருள் என்ன பொருள்? என்ன சாப்பாடு? புளியோதரை வேற
லெமன் சாதம் லெமன் சாதம். ஆமா, அதுல ஒரு பொட்டணம், இதுல ஒரு பொட்டணம். ஆமா. அவல் பொரி கடலை. அது எதுக்கு? கருப்பட்டி. அது எதுக்கு? அவளை நினைச்சு கருப்பட்டி போட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். தூக்கம் வராதுல, விடிய விடிய நல்லா திருவிழா பார்க்கலாம்ல. ஆமா, நீ ஆட்டு அசைப்பட்டு இருக்கிறேன். உரக்க வரக்கூடாது. சரி. அப்படி சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சியானவளும் 8ஆம் திருநாள் இரவிலே போய் தங்க வேணும் என்று கட்டு சாதத்தை கட்டிக்கொண்டு அவர்கள் அம்பாசமுத்திரம் அகசுடைய திருவாலயத்திற்கு போக வேண்டும் என்றோ. ஆமா சுவாமி. விக்கிரம சிங்க போரா சிங்க போரா சிங்க போரா அக்கரகாரம் தனை கடந்தோ கடந்து அம்பாச முத்திரத்தில் அகசிரோட ஆலயத்தில் மர்ந்தார் இருவேர்களும் மர்ந்தார் இருவேர்களும் அவையா வந்தா இருவேர்களும். இரவிலே வந்து சாமியை தரிசனம் செய்து ஆலயத்திலே அமர்ந்தார்கள். விடிய விடிய திருவிழா முடிச்சு பாக்காங்க. அதிகாலையில 9ஆம் திருநாளே எழுந்தரைத்து அம்பை ஆறுல குளிச்சு குளித்து தீர்த்தமாக நம்ம இன்னைக்கு ஒரு இரவு மொத்தம் தங்கிட்டு நாளைக்கு காலையில கல்யாணத்தை பாத்துட்டு போயிருவோமே. இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு காலையில வெள்ளத்துல ஓடிடுவோமே. ஆமா, ஓடிடலாம்ல. வேற என்னப்பா என்று சுப்புக்குட்டி ஐயரிடத்திலே சுந்தராட்சி பெருங்குடியானவள் சொன்ன பொழுது அந்த வார்த்தையை கேட்ட சுப்புக்குட்டி ஐயரானவர் என்ன ஆட்டுமென்று சம்மதித்து சரின்னு சம்மதிச்சிட்டாரு. அன்றும் அங்கு தங்கி மறுநாள் காலையில 11 மணி அளவிலே அகஸ்தியருடைய திருக்கல்யாணத்தை பார்த்து சுவாமியை தரிசனம் செய்து முடித்துவிட்டு விட்டு பிள்ளைக்கு வாங்குவது போல காராம்பசு கன்றுக்கு பலகாரம் அப்படித்தான் வாங்குறாங்க. பலகாரத்தை கொடுக்கணும், பழத்தை கொண்டு கொடுக்கணும். பலவாரத்தை பலவாரம் இல்ல, பலகாரம். அதான் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி சீச்ச பலகாரங்களை எல்லாம் வாங்கி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அதுல ஒரு 1/2 கிலோ கொடுங்க, இதுல ஒரு 1/4 கிலோ கொடுங்க. ஆமா, எல்லாத்துலயும் 1/4 கிலோ போட்டு வாங்கி அரண்மனைக்கு காராமச கன்றுவை பார்க்க வருகிறார்கள். காராமச கன்றுவை பார்க்க வந்து சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்குடியானவளும் அரண்மனைக்கு வருவதற்கு முன்பாக என்ன காராம்பசு கன்றுவானது வைத்த புள்ளையெல்லாம் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சு இருந்த தண்ணியும் குடிச்சு தாகம் பொறுக்க முடியாமல் அப்ப 2 நாள் நீங்க போட்டு போயிட்டீங்கன்னா தண்ணி தேக்கி என்ன செய்ய தும்ப அருந்து போய் கிணத்த வந்து ஒத்தி நோக்கி பாத்துருக்கு. அங்கேயா போய் தண்ணி குடிப்பேன் பாக்கு கிணத்துக்குள்ள பாக்க தன்னுடைய நிழல் கிணத்துக்கு உள்ள தெரிஞ்சதில்ல. அப்ப உள்ள கிடக்கு நம்ம தெரியுத. யாரோ நம்ம கிழக்கார உள்ள ஒருத்தர் இருக்கான் நம்மளுக்கு தெரியாம அப்படின்னு காராம்பசு கண்டு கிணத்துக்கு உள்ள குதிச்சு நம்மளுக்கு தெரியாம உள்ள ஒருத்தர் இருக்கான். பாட்டு வருவோம். கிணத்துக்கு உள்ள குதிச்சு நல்லா வயிறு முட்டை தண்ணிய குடிச்சு காராம்பசு கன்று செத்து அட்டையா மிதக்க. ஆமா, சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்குடியானவளும் என்ன அரண்மனைக்குள்ளே வந்து ஆட்சி அரண்மனையை திறந்து உள்ள போய் உட்கார்ந்து இருக்கா. ஐயர் நேரம் எங்க ஓடுறாரு கொல்லப்புறத்தை வந்து பார்க்கின்றார். கொல்லப்புறத்துக்கு காராம்பசு கன்றுவை கெட்டி போட்டு போய் 2 நாள் ஆகுது. ஆமா, பசு என்ன செஞ்சதோ ஏது செஞ்சதோ தெரியலையே. தண்ணி இருக்கோ தீவனம் இருக்கோ அள்ளி போட்டுருவோம் ஓடியாரு அப்படின்னு ஓடி வந்து பாக்காரு. தும்ப அருந்தருக்கு காராம்பசு கன்றுவை காணோம். எங்க போச்சு தெரியலையேன்னு பாக்காரு. ஏண்டி ஏ சுந்தராவோ, ராவு மோசம் போச்சு. வந்ததடி மாசம் வைகாசி மாசம். மோசம் வைகாசி மாசம். ஆமா,
அதனால சரி நேத்து இரவிலேயே போவோம்னு சொன்ன என் பேச்ச கேட்டியா? கேட்காம எங்க போச்சு என்னாச்சு தெரியலையா? காராமசு கன்றுவை காணவில்லையடி சுந்தராவோ. காணலியே அம்மா அப்படின்னு சுப்புக்குட்டி ஐயர் சொல்லுகின்றார். ஏழை ஆட்களை வச்சு சரி சுத்து வட்டார ஊர்ல எல்லாம் காராமசு கன்றுவை தேடி பார்க்காங்க. நம்ம கன்றுல ஒரு சின்ன புள்ளி கிடக்கும், தேடி பாருங்கன்னு சொல்லுதாங்க. சின்ன புள்ளி கிடக்குமா? ஆமா, ஒரு முதுகுல ஒரு சின்ன புள்ளி கிடக்கும். அடையாளம் தெரியணும்ல, சும்மா சொல்ல முடியாது. இல்ல கருப்பு கலப்ப வெள்ளை புள்ளி தெரியும். காராமசு கன்றுவை வேலையாட்களை வைத்து தேடி பார்க்கிறார்கள். ஆமா, பசுவை எங்கேயுமே காணவில்லை. காணல. ஐயரிடத்தில் பசுவை காணவில்லை என்ற செய்தியை சொல்ல பக்கத்துல நாங்களும் இங்க இட்டு போட்டு சுத்தி பார்த்துட்டோம். ஆமா, காணும், ஒரு பக்கம் காணும். காராமசு கன்றுவை பெற்ற பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்தமே காராமசு கன்றுவை காணவில்லை என்றோ கண்ணீரை விடைத்தோ. ஆமா சுவாமியே. ஆச்சியும் ஐயரும் அழுது புலம்புதார்கள். புலம்புதாங்க. அழுது புலம்பி சரி கன்றுக்கு செய்த சரி தோஷத்தை பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று ஐயரானவர் முகத்தை கழுவோம்னு சரி கிணத்து பக்கத்துல வாராரு. வாளியை தூக்கி போடுறாரு உள்ள. வாளியை எடுத்து கிணத்துக்குள்ள போட்டாருல. அந்த வாளி மேல அந்த செத்து கிடக்க காராம்பசு கன்றுவானது தம்முன்னு சவுண்டு கேக்கு. அப்ப கிணத்தை எட்டி பாக்காரு. கன்று செத்து அட்டையா கிணத்துக்குள்ள. ஏ அப்பா, கன்று அட்டையா செத்து மிதக்கப்பா. ஏண்டி ஏ சுந்தராவே, சுந்தராவம்மோ, நம்ம காராம்பசு கன்று துரும்பாத்து கிணத்துக்குள்ள செத்து அட்டையா மிதக்குதடி என்று ஐயரானவர் கண்ணீரை விடைத்து வடிக்காரு கண்ணீரை. வேலையாட்களை வைத்து காராம்பச கன்றுவை தூக்கி பின்னாடி கொல்லபுரத்துல தோட்டத்துல வெட்டி புதைத்து சரி காராம்பச கன்றுவுக்கு பெத்த பிள்ளைக்கு செய்வது போல வீமக்கரை சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து சுந்தராவம்மா, இனி நான் இந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன். இருக்கல கன்றுக்கு செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு காசிக்கு நான் போறேன் அம்மா. காசிக்கு போறேன் அம்மா என்று சுப்புக்குட்டி ஐயரானவர் சுந்தராட்சியை அரண்மனையிலே வைத்துவிட்டு என்ன காராமசு கன்றுக்கு செய்த கருமத்தை தீர்க்க வேண்டும் என்றோ. ஆமா சாமி. சுப்புக்குட்டி ஐயரவர் சுந்தராட்சி பெண்கோடிய அரண்மனையில் வைத்து விட்டு காராமசு கன்று செய்த கருமத்தையும் பிழைக்க வேணும் என்று கால்நடையா பயணம் வந்து காசிக்கு வருவாரா விக்கிரம சிங்கபுரம் அக்ரகாரம் நன்னாதியிலே ஆட்சியான சுந்தராவோ தானிருந்து தனித்து புலம்புதாலே ஒத்தமாக புலம்புதாலே ஆட்சி ஒத்தமாக புலம்புதாலே காசிக்கு போயிட்டாரு. ஆச்சி ஒத்தையில உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இனி நாம இப்படி தனியா இருந்தோமானா என்ன ஐயர் வருவது வரைக்கும் சரி அத்தனை நாட்களை நாம தனியா உட்கார்ந்து எப்படி கழிக்க அதனாலே என்ன ஆற்றங்கரைக்கு சென்று சரி அங்கு குளித்து நீராடி நாம நிதமும் போய் தண்ணீர் எடுத்து வர வேண்டும் என்று
சரி. சுந்தராட்சி பெண்குடியானவள் ஆமா குடத்தை கையில் எடுத்து சரி ஆற்றங்கரைக்கு போக வேண்டும் என்றக்க ஆமா ஐயா அந்த ஆற்றங்கரையிலே அயலாத்த பெண்கள் எல்லாம் நீராடி கொண்டிருக்கிறார். நீராடிட்டு இருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தமா குளிச்சுக்கிட்டு இருக்கவாலாம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பேசுதா என்ன பேசுதா ஏக்கா ஏ சுப்பமக்கா, ஏ அக்கா மூத்த அக்கா, ஏ மாரியம்மக்கா, ஏ அக்கா, ஏ காளியக்கா, காளியக்கா, ஏடி நம்ம அவ்வை விரதம் இருக்கணும். இருப்போம், வருஷம் இருக்க நம்ம வழக்கமே. ஆமா தப்புனா தை, சரி மறந்தா மாசி, அயத்தா ஆடி இந்த 3 மாசம்லாம் விரதம் இருக்கணும். 3 மாதத்திலயும் 3 செவ்வாய் விரதம் இருக்கணும். ஆமா தலை செவ்வாய், 3ஆம் செவ்வாய், சரி கடைசி செவ்வாய். இந்த 3 மாசத்துல இந்த 3 கிழமை தான். ஆமா சரி அதனாலே ஆமா நம்ம அவ்வை விரதம் யார் வீட்டுல இருக்கலாம்? யார் வீட்டுல இருக்கலாம்? உன் வீட்டுல இருக்கலாம். பார்த்தா உன் புருஷன் மொத்தம் குடியார பேலா இருக்கான். ஏக்கா ஏ காளியம்மாக்கா, எங்க உன் வீட்டுல இருப்போமா விரதம்? என் வீட்டுல சுத்த பத்தம் இல்லாம இருக்கு. ஏ சுப்பமாக்கா, எங்க உன் வீட்லயா இருப்போமாக்கா? என் வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சேன். போய் வீட்டுல போய் வேலை நடந்துட்டு இருக்கு, இருக்க முடியாத. ஏ முத்தமாக்கா, உன் வீட்டுல இருப்போமாக்கா? சின்ன வீடா? ஆமா அதனால என் வீட்ல இருக்க முடியாது. உன் வீடு சின்ன வீடா இல்ல உங்க வீட்டுல சின்ன வீடு இருக்காங்களாக்கா? என் வீடே சின்ன வீடு. அப்படியா? என்கிட்ட சின்ன வீடு கிடையாது. என் வீடு சின்ன வீடு. அப்படியா? அப்ப யாரு வீட்டுல நம்ம அவ்வை விரதம் இருக்கலாம்? யார் வீட்ல இருக்கிறது? அப்ப அப்படின்னு பேசிக் கொண்டிருக்க நேரத்துல ஆற்றுக்கு வருகின்றாள் சுந்தராட்சி. ஆமா சுந்தராட்சி வருவதை கண்டார் அயலாத்து பெண்கள். ஏண்டியம்மா ஏ பெண்களே, அதோ வருகிறார்கள் பாரு சுந்தராட்சி அம்மா. அவங்க வீட்டுலதான் ஐயர் இல்ல. ஐயர் கன்று செய்த கன்றை கொண்ட கருமத்தை குலைப்பதற்கு காசிக்கு போயிருக்காரு. அதனால ஆட்சி வரட்ட ஓட்டு ஒரு வார்த்தை கேட்போமே அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. சுந்தராட்சி பெண்குடியானவள் ஆற்றங்கரைக்கு வருகின்றார். வாடியம்மா சுந்தராவே, ஏ அம்மா ஆட்சியரை, நாங்கள் எல்லாம் அவ்வை விரதம் இருக்கணும்னு கலந்து பேசியிருக்கோம். அதுக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டு ஆட்சிக்கு அவ்வை விரதம்னா என்னன்னு தெரியல. ஏண்டியம்மா ஏ பெண்களே, அவ்வை விரதம்னு சொல்லியல அப்படின்னா என்னமானா? முன்ன பின்ன பொண்ணாத்தானே எதுன்னு தெரியும். அவ்வை விரதம் என்று சொன்னா தப்புனா தை, மறந்தா மாசி, அயத்தா ஆடி 3 மாசம் 3 செவ்வாய் விரதம் இருக்கணும். மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை பிடித்து முன் சரங்க 3 கை, பின் சரங்க 3 கை, அள்ளி 3 கை, முள்ளி 3 கை, குதிரை திறந்து நெல்லெடுத்து நனைய வைத்து அதை இடித்து மாவாக்கி பச்சரிசி பலகாரம் செய்து அவைக்கு படைத்து அவை கதை சொல்லி கையெடுத்து வணங்கணும் அப்படின்னு விவரத்தை சொன்னார். அதுக்கு என்னமா அவ்வை விரதம் தானே. ஐயர் காசிக்கு போயிட்டாரு. வாங்க வாங்க நம்ம அரண்மனையில இருப்போம். ஆமா வீடு பெரிய வீடு என்று சுந்தராட்சி பெண்குடியானவள் அயலாத்து பெண்களை அழைக்க அயலாத்து பெண்கள் எல்லாம் ஆட்சியுடைய அரண்மனையிலே அவ்வை விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆட்சியுடைய அரண்மனையை வீடு வாசை வெள்ளை அடைத்து சுத்தபத்தம் செய்து 7 குடம் மண் எடுத்தார்கள். ஈனா கிணாரி சாணம் கொண்டு மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளையை மகிமையோடு பிடித்தார்கள். குதில திறந்தார்கள். முன் சிறங்க 3 கை, பின் சிறங்க 3 கை, அள்ளி 3 கை, முள்ளி 3 கை. அவ்வளவுதான் பச்சரிசி பலகாரத்தை சாப்பிட முடியும். அதுக்கு மேல எங்க சாப்பிட முடியும்? மலையாளங்காய் ஒரு நல்ல காய். மலையாளம் ஒரு காய் நல்ல பருங்காய். அந்த காலத்துல அவ்வை விரதம் இருந்தாங்கன்னா ஆடவருக்கே தெரியாம இருப்பாங்களாம். ஆமா ஆடவருக்கு தெரியாம ஆமா ஆடவர்கள் ஒருங்கியதற்கு பின்பு ஒரு வீட்டை நியமித்து அதுல விரதம் இருப்பதற்கு பெண்கள் எல்லாம் கூடி இருந்து விரதம் இருந்து சாமி குலக்கட்டை செஞ்சு அம்மனை வணங்கி செஞ்ச பச்சரிசி பலகாரத்தை அங்கனே சாப்பிட்டு சட்டியை கழுவிடுவாங்க. ஆனா இப்ப பாருங்க அவை
அவ்வையாத்தா கொலக்கட்டை ஊர் ஊரா பசு பசா போகுது. போன வாரம் அந்த அக்கா கும்பிட்டு எனக்கு ஒரு தூக்குச்சட்டி கொலக்கட்டை கொடுத்துருக்கா. இந்த வாரம் நான் அவளுக்கு கொடுக்க வேண்டாம். ஆமா ஆமா. அந்த காலத்துல எல்லாம் சாமி கும்பிடும் போது ஆம்பளைங்களுக்கு தெரியாது, எல்லா பொருளையும் பொம்பளையால தான் கடையில போய் வாங்குவா. அவளே சாமி கும்பிடுவா. ஆனா இப்போ ஏயா இங்க இருங்க, இன்னைக்கு நான் அவ்வையாத்த விரதம் இருக்க போறேன், எங்கடையும் போய் கால் சோர்ந்து கை சோர்ந்து நின்னுக்கிடாதீங்க. அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. பச்சரிசி வாங்கணும், மாவு மஞ்சனை வாங்கணும், ஆத்தாளுக்கு பிச்சி பூ வாங்கணும், செவ்வதலி மாலை வாங்கணும், பலகாரம் செய்ய ஒரு நல்ல தேங்காய் மலையாளம் காய் எல்லாம் சீக்கிரம் நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா, மலையாளம் காய்னா நல்ல டேஸ்டா இருக்கும் நானே.